उसको प्यार कर, सांसों को आबाद कर ले मेरे मना। शिव बाबा को याद कर, जी भर उसको प्यार कर, सांसों को आबाद कर ले मेरे मना। 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 बाबा हमारा दिल चाहे रहे हम आपके साथ, यही हमारा दिल चाहे, चाहे दिन हो चाहे रात। बाबा हमारा दिल चाहे रहे हम आपके साथ, यही हमारा दिल चाहे, चाहे दिन हो चाहे रात। बाबा हमारा दिल चाहे
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா சங்கமிக பிராமண வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி புரிய வைக்கிறார். சங்கமிக பிராமண வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் நினைவுன்னு சொல்லலாம். ஞானம், யோகம், தாரணா, சேவா, இந்த 4 சப்ஜெக்டில் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் எதுனா நினைவு. ஆனால் அந்த நினைவுக்கு ஆதாரம் என்ன? நம்முடைய நினைவு சாதாரணமான நினைவு அல்லது வேலைக்கான நினைவு, கடமைக்கான நினைவு கிடையாது. நம்முடைய நினைவு நிரந்தரமான நினைவாக இருக்கணும். நிரந்தரமான நினைவாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஆதாரம் அன்பான புத்தி. பாபா நம்ம நினைக்கும்போது அன்போடு நினைக்கணும். அதுதான் நிரந்தரமாக இருக்கும், சகஜமாக இருக்கும். நம்ம காரியத்துக்காகவோ அல்லது கடமைக்காகவோ நம்ம நினச்சோம்னா அந்த நினைவுகள் நிரந்தரமாக இருக்காது, இன்னொன்று சகஜமாக இருக்காது. அதனால் பாபாவுடைய நினைவு யாத்திரையிலே ரொம்ப முக்கியமானது அன்பு. அன்பாக நம்ம நினைக்கும்போது தான் அன்பு மற்றவங்களை நம்ம பக்கம் கவர்ந்து இழுக்கும். அப்போ பாபாவை நம்ம அன்பாக நினச்சோம்னா பாபாவை நம்ம பக்கம் நம்ம கவர்ந்து இழுக்க முடியும். அதனால் பாபா இன்னைக்கு நினைவு யாத்திரைக்கு ஆதாரம் அன்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு வாணி தேதி 1/3/2025. பாபா சொல்கிறாரு, மீட்டே பச்சே प्रीत और उपरीत यह प्रवृत्ति मार्ग का अक्षर है। अभी तुम्हारा प्रीत एक बाप से हुई है, तुम बच्चे निरंतर बाबा के याद में रहते हो. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, அன்பு பிரீத் புத்தி விபரீத் புத்தின்னு சொல்லுவாங்க. அன்பாக இருப்பது விபரீதமாக இருப்பது. அந்த அன்பு விபரீதம் என்ற வார்த்தை இல்லற மார்க்கத்தினுடைய வார்த்தை. இப்பொழுது நீங்கள் ஒரு பாபா மேலே அன்பு வைத்திருக்கிறீர்கள். ஒரு பாபா மேலே உங்களுக்கு அன்பு ஏற்பட்டிருக்கிறது.
நீங்கள் குழந்தைகள் நிரந்தரமாக பாபா நினைவில் இருக்கிறீர்கள். நிரந்தரமான பாபா நினைவுக்கு ஆதாரம் எதுனா பாபா மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய அன்பு தான். அன்பான நினைவு தான் நிரந்தரமாக இருக்கும். அதை தான் பாபா சொல்கிறாரு. பாபா மேலே அன்பு வச்சுருக்கிறதுனால உங்களுடைய நினைவு கூட நிரந்தரமான நினைவில் இருக்கிறீர்கள். பாபா கேள்வி கேட்குறாரு, யாதிக்கு யாத்ராக்கோ தூசரா கவுன்சா நாம் தேங்கே. இன்னைக்கு கேள்வி, நினைவு யாத்திரைக்கு மற்றொரு என்ன பெயர் சூட்டலாம்? நினைவு யாத்திரைக்கு இன்னொரு பேர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாபா கேட்குறார். பாபா பதில் சொல்கிறாரு, யாதிக்கு யாத்ரா प्रीति यात्रा विपरीत बुद्धि वाले से नाम रूप फंसने की बदबू आती है. நினைவு யாத்திரை அன்பு யாத்திரை அப்படிங்கிறார் பாபா. நினைவு யாத்திரைக்கு இன்னொரு பேர் என்ன கொடுக்கலாம்? அன்பான யாத்திரை என்று சொல்லலாம். விபரீதமான புத்தி உடையவர்கள் அப்படின்னா அவங்கக்கிட்ட பெயர் ரூபம் இதில் மாட்டுவதற்கான துர்நாற்றம் ஏற்படுகிறது. சில பேர்கிட்ட பக்கத்தில் போனாலே வேர்வனை தடிக்கும் ட்ரெஸ்ஸு. ஏன்னா 10 நாள் துவைக்காமல் போட்டு கட்டி போடுவாங்க. அவங்கள்ட்ட அதே போல் யார்கிட்ட இந்த பெயர் ரூபம் அந்த அட்ராக்ஷனில் போகக்கூடிய அந்த இது இருக்கோ அவங்கக்கிட்ட துர்நாற்றம் தான் வருமா. தேக அபிமானங்கிற துர்நாற்றம் ஏற்படும். உன்கி புத்தி தமோ பிரதான் ஹோ ஜாத்திகை. அவங்களுடைய புத்தி தமோ பிரதானமாகிவிடும். யாருக்கிட்ட அந்த பெயர் ரூபத்திற்கான அதில் மாட்டுவதற்கான துர்நாற்றம் இருக்கோ அவங்க புத்தி தமோ பிரதானமாகிவிடும். ஜின்கி பிரீத் ஏக் பாப் சேகை வகை ஞான்கா தான் கர்த்தே ரஹேங்கே. யாருடைய அன்பு ஒரு பாபா மீது இருக்கிறதோ அவர்கள் ஞானத்தை தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். யாருடைய அன்பு ஒரு பாபா மேலே இருக்கோ அவங்க ஞானத்தை தானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிசிபி தேகதாரி சே உன்கி பிரீத் நஹி ஹோ சக்தா ஹை. எந்த ஒரு தேகதாரிகள் மீதும் அவர்களுக்கு அன்பு ஏற்பட முடியாது. அன்பு வைக்காதீங்க அல்லது அன்பு இருக்காதுன்னு பாபா சொல்லலை, ஏற்பட முடியாதுங்கிறார் பாபா. யாருக்கு ஒரு பாபா மேலே அன்பு இருக்குது, ஒரு பாபா மேலே அன்பான புத்தி இருக்கோ அவங்களுக்கு எந்த தேகதாரிகள் மீதும் அன்பு என்பது ஏற்பட முடியாது. இன்னைக்கு பாடல் எ வக்து ஜா ரஹாஹே. இன்னைக்கு பாடல்ல இந்த நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த பாட்டு சங்கமிக நேரத்தினுடைய மகத்துவத்தை எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய பாடல். இந்த நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. இது திருப்பி நம்ம கைக்கு வரவே வராது. இப்போ நம்ம விட்டோன்னா கல்பாக விட்டுடுவோம். லௌகிக்கில் கூட யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க, நேரத்தை தவற விட்டுட்டாங்கன்னா இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம், அப்புறம் வரும்போது பார்த்துக்கலான்னு நினைப்பாங்க. ஆனால் சங்கமிக பிராமணர்களுக்கு அது கிடையவே கிடையாது. இந்த நேரத்தை விட்டோன்னா திருப்பி அது நம்ம கைக்கு வரவே வராது. அதனால் இந்த நேரம் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அட்டென்ஷன் கொடுக்கணும். ஓம் சாந்தி. பாப் बच्चों को समझा रही है. अब इनकी याद की यात्रा भी कहे तो प्रीति की यात्रा भी कहे. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இதனை நினைவு யாத்திரை அப்படின்னு சொல்லலாம், அன்பு யாத்திரை அப்படின்னு சொல்லலாம். मनुष्य तो उन यात्राओं पर जाती है. ये जो रचना है उनकी यात्रा पर जाती है. भिन्न भिन्न रचना है ना. மனிதர்கள் உலகாய யாத்திரைக்கு செல்கிறார்கள். எதை படைச்சாங்களோ அதன் பக்கம் யாத்திரை போகிறாங்களாம். விதவிதமான படைப்புகள் இருக்குது உலகத்தில். 7 அதிசயங்கள்னால் அது ஒரு மனித படைப்பு தான். அதை பார்க்க எல்லோரும் போகிறாங்க. காசிக்கு போகிறாங்க, ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்கன்னா இதெல்லாமே கோயில்கள் எல்லாம் கூட மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான். அப்போ படைப்புகளை நோக்கி மனிதர்கள் செல்கிறார்கள். ரச்சிதா தோ கோய் ஜான்தி நஹி. படைப்பவரை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. அபி தும் ரச்சிதா பாபா கோ ஜான்தே ஹோ. உஸ் பாபா யாதுமே தும்கோ கபி ரூக்னா நஹி ஹை. இப்பொழுது படைப்பவராகிய பாபாவை தெரிந்து கொண்டீர்கள். அந்த பாபாவுடைய நினைவில் ஒருபோதும் தடை ஏற்படக்கூடாது, தடைப்பட்டு நின்றக்கூடாது. யாத்திரையில் தடைப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. தும்கோ யாத்ரா மிலிகை யாதிக்கி. உங்களுக்கு கிடைத்திருக்கிறது நினைவு யாத்திரை. ஜிஸ்கோ யாதிக்கி யாத்ரா அத்தவா பிரீதிக்கு யாத்ரா கஹா ஜாத்தாகை. இதை தான் நினைவு யாத்திரை, அன்பான யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. ஜின்கி ஜாஸ்தி பிரீத் ஹோகி வகை யாத்திரா அச்சி கரேங்கே. யாருக்கு இந்த யாத்திரை கூட நல்லா வருமா? யாருக்கு அதிகமான அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு யாத்திரையும் நன்றாக இருக்கும். ஜித்னா பியார் சே யாத்ரா பர் ரஹேங்கே பவித்ர பி பன்தே ஜாயேங்கே. எந்த அளவுக்கு நீங்கள் அன்பாக யாத்திரை பண்ணுறீங்க அதன் மூலம் தூய்மை கூட ஆகிட்டே இருக்கீங்க. நம்ம யோகா பண்ண தூய்மை ஆகிறோம் இல்லையா. शिव भगवान वाच है ना. विनाश काले विपरीत बुद्धि और विनाश काले प्रीत बुद्धि.
விநாச காலத்தில் விபரீதமான புத்தி மற்றும் விநாச காலத்தில் அன்பான புத்தி. தும் பச்சே ஜான்தே ஹோ அபி விநாஷ் கால். ये वही கீதா எபிசோடு சல் ரஹா ஹை. இப்போ குழந்தைகளுக்கு தெரியும் இதுதான் விநாச காலம், கலியுக கடைசி தான் விநாச காலம். இப்பொழுதுதான் கீதையின் அத்தியாயம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. பாபானே கிருஷ்ணகி கீதா और त्रिमूर्ति शिव की गीता का कांट्रास्ट भी बताया है. பாபா இன்னைக்கு நமக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்ன கீதை, அடுத்தது திரிமூர்த்தி சிவ பாபாவுடைய கீதை ரெண்டையும் நமக்கு ஒப்பிட்டு புரிய வைக்கிறாரு. अब गीता का भगवान कौन? परमपिता परमात्मा शिव. गीதையினுடைய பகவான் யாரு? परमपिता परमात्मा शिवन. सिर्फ शिव अक्षर नहीं लिखना है क्योंकि शिव नाम तो भगतों के लिए है, इसलिए परमपिता परमात्मा लिखने से सुप्रीम हो गया. வெறும் சிவன் அப்படிங்கிற பேர் அந்த வார்த்தையை நீங்கள் வைக்காதீங்க. ஏன்னா சிவாங்கிற பேரை நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. பரம்பிதா பரமாத்மா அப்படின்னு நீங்கள் எழுந்தீங்கன்னா தான் சுப்ரீம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. பரம்பிதா தோ கோய் அப்னே கோ ககனா சகே. பரமபிதா என்று யாரும் தன்னை சொல்ல முடியாது. சன்னியாசி லோக சிவோகம் கக தேத்தி ஹே பகத்தோ பாபா கோ யாது கர்ண சகே. சன்னியாசிகள் சிவோகம்னு சொல்கிறாங்களாம், நானே சிவன்னு. அவங்களால சிவ பாபா நினைக்க முடியாது. பாபா கோ ஜான்தே நிகி, பாபா சே பிரீத் ஹைஹி நிகி. பாபாவை தெரிஞ்சுக்கல, பாபா மேலே அன்பு இல்லை. प्रीत और विपरीत ये प्रवृत्ति मार्ग के लिए. பாபா சாஹப் பிரீத் விபரீத், பிரீத்துக்கு ஆப்போசிட் விபரீத். இது வந்து இல்லற மார்க்கத்திற்காக தான். कोई बच्चों को बाबा से प्रीत बुद्धि होती है, कोई को प्रीत बुद्धि भी होती है. ஒரு சில குழந்தைங்களுக்கு பாபா மேலே பிரீத் புத்தி இருக்குது, ஒரு சில குழந்தைங்களுக்கு விபரீதமான புத்தியும் இருக்குது. तुम्हारे में भी ऐसे है, உங்கள்லையும் கூட அப்படி தாங்கிறார் பாபா. बाबा के साथ प्रीत उनकी है जो बाबा के सर्विस पर तत्पर रहती है. பாபா கூட அன்பு யாருக்கு இருக்குமா? பாபாவுடைய அன்பு, பாபா கூட அன்பு யாருக்கு இருக்கும்? யார் பாபாவுடைய சேவையில் ஈடுபாட்டோடு இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கும். பாபாக்கு சிவாய அவர் கோய்க்கே பிரீத்து ஹோன சகே. பாபாவை தவிர வேறு யார் மேலேயும் நமக்கு அன்பு இருக்க முடியாது. शिव बाबा को ही कहती है பாபா ஹம் ஆப்கே மதத்கார். शिव பாபாவுக்கு தான் குழந்தைங்க சொல்கிறாங்களாம், பாபா நான் உன்னுடைய உதவியாளன். பிரம்மாக்கி इसमें बात नहीं है, இங்கே பிரம்மா பற்றி விஷயங்கள்ல எதுவும் கிடையாது. शिव बाबा के साथ जिन आत्माओं की प्रीत होगी वह जरूर मददगार होंगे. शिव பாபா கூட எந்த குழந்தைங்களுக்கு அன்பு இருக்கின்றதோ அவர்கள் அவசியம் பாபாவிற்கு உதவியாளனாக இருப்பார்கள். பாபா மேலே அன்பு இருக்குன்னா அவர் சேவா பண்ணாமல் இருக்க முடியாது. பாபா அடிக்கடி சொல்வார், இந்த சேவை நமக்கு கிடைக்கல, சேவையினுடைய வாய்ப்பு கிடைக்கலன்னா தண்ணியில் இருந்து தூக்கிப்பட்ட மீன் மாதிரி ஆத்மாவுக்கு துடிப்பு இருக்கணுமா. ஐயோ அந்த மீன் எப்படி துடிக்கும், அந்த மாதிரி ஐயோ பாபா சேவா பண்ணணும், பாபா சேவா பண்ணணும்னு அந்த துடிப்பு இருக்கணும். அவங்க தான் மதத்கார், உதவியாளன் குழந்தைகள். பிரம்மாக்கு இஸ்மே பாத் नहीं, இல்லை பிரம்மா பாபாவுக்கும் இதுக்கும் எந்த விஷயமும் கிடையாது. शिव बाबा के साथ वह सर्विस करते रहेंगे. யாருக்கு பாபா மேலே அன்பு இருக்குது அவங்க शिव பாபா கூட சேர்ந்து சேவா பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிரீத் நஹி ஹை கோயா விபரீத் ஹோ ஜாத்தா ஹை. அன்பு இல்லைன்னா அவங்க புத்தி விபரீதமான புத்தியாக இருக்கும். விபரீதமான புத்தி வினசந்தி. जिनकी बाबा से प्रीत होगी तो मददगार भी बनेंगे. எந்த குழந்தைங்களுக்கு பாபா மேலே அன்பு இருக்கோ அந்த குழந்தைங்க பாபாவுடைய உதவியாளனாக இருப்பாங்களாம். பாபா சேவையில் பாபாவுக்கு உதவியாளனாக இருப்பாங்க. ஜின்கி பிரீத் ஜித்னி பிரீத் உத்தனா சர்வீஸ்மே மதத்கார். பாபா அளவு சொல்கிறார், எவ்வளோ அன்பு இருக்குது, எவ்வளோ உதவி செய்கிறீங்க, எவ்வளோ அன்பு இருக்கோ அவ்வளோ உதவி செய்வாங்க, சேவையில் உதவியாளனாக இருப்பாங்க. யாதிகி நகி கரத்தே தோ பிரீத் நகி ஹே. நினைவே நீங்கள் செய்யலை அப்படின்னு அர்த்தம் என்ன? பாபா மேலே உங்களுக்கு அன்பே இல்லை. யோகா பண்ண வர மாட்டேங்குது, பாபா நினைக்க வர மாட்டேங்குதுன்னா பாபா மேலே அன்பு குறைச்சலார். फिर देहदारियों से प्रीत हो जाता है. பாபா மேலே அன்பு இல்லைன்னா தேகதாரிகள் மேலே அன்பு வந்துடுது. मनुष्यों को अपने यादगार की चीज़ें देती है ना, याद जरूर पड़ती है. மனிதர்களுக்கு நினைவு பரிசு கொடுக்குறாங்களே, நினைவு பரிசு, அந்த பரிசு கொடுக்கறது எதுக்காக? அவங்கள நினைக்கிறதுக்காக இல்லையா? நினைவு பரிசு கொடுக்குறாங்க இல்லையா? அந்த பொருளை பார்க்கும்போதெல்லாம் இவங்க கொடுத்தாது இவங்க கொடுத்ததுங்கிற நினைவு நமக்கு வரும். अभी तुम बच्चों को बाप अविनाशी ज्ञान रत्नों को सौगात देती है जिससे तुम राजाए प्राप्त करते हो. பாபா குழந்தைகளாகிய நமக்கு அழியாத ஞான ரத்னத்தினுடைய பரிசை தருகின்றார். இதன் மூலமாக நம்ம ராஜ்யத்தை பிராப்தியாக அடைகின்றோம். அவினாஷி ஞான் ரத்னோங்கோ தான் கர்த்தேகி தோ பிரீத்து புத்தி. பாபா அடையாளம் சொல்கிறார். அன்பான புத்தி உள்ளவங்கன்னா ஈஸியாக யோகா பண்ணுவாங்க. பாபா நினைவு இயல்பாக அவங்களுக்கு வரும், சகஜமாக வரும்.
அவங்க அழியாத ஞான ரத்தனங்களை தானம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிரீத்து புத்தி இருக்குன்னு அர்த்தம். जानती ही बाबा सबका कल्याण करने आए, हमको भी मददगार बनना है. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யாருக்கு பாபா மேலே அன்பு இருக்கோ அவங்களுக்கு என்ன தெரியும், பாபா அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக வந்திருக்கிறாரு. என்னோட பாபா எல்லாருக்கும் நன்மை பண்ண வந்திருக்காரு. அப்போ அவருக்கு நான் உதவி செய்யணும். ஐசி பிரீத்து புத்தி விஜயந்தி. அப்படிப்பட்ட அன்பான புத்தி உள்ளவங்க தான் வெற்றி அடைவாங்க. जो याद ही नहीं करते वह प्रीत புத்தி नहीं है. யார் நினைவே பண்ணுறதில்ல அவங்களுக்கு அன்பான புத்தி இல்லை. बाबा से प्रीत होगी, याद करेंगे तो विकर्म विनाश होंगे. और दूसरों को कल्याण की रास्ता बताएंगे. பாபா மேலே உங்களுக்கு அன்பு இருக்குன்னா நினைவின் மூலமாக விகர்மங்களை விநாசம் பண்ணிடுவீங்க. 2 அடையாளம் பாபா சொல்கிறார். பாபா மேலே உங்களுக்கு அன்பு இருக்குன்னா நீங்கள் நல்லா யோகா பண்ணுவீங்க, டீப் யோகா பண்ணுவீங்க. யார் மேலே அன்பு இருக்கோ அவங்கள டீப்பாக நினைப்போம் இல்லையா? அப்போ பாபா மேலே உங்களுக்கு அன்பு இருந்ததுன்னா உங்களோட யோகா டீப்பாக இருக்கும், ஆழமாக இருக்கும். ஆழமான யோகம்தான் விகர்மங்களை அழிக்கும். உள்ளே போனால் முள் உள்ளே போனால் தான் மேலே இருக்க முள்ள எடுக்க முடியும். அதுமாதிரி விகர்மத்தினுடைய முள்ளை நீங்கள் எடுக்கணுன்னா நம்ம நினைவுங்கிற முள் ரொம்ப ஆழமாக போகணும். அப்போ ஆழமான நினைவு அன்பான புத்தி உள்ளவங்களுக்கு தான் வரும். 2வது பாபா சொல்கிறாரு, அந்த ஆழமான நினைவுனால உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாயிடுது. அந்த பாபா மேலே நீங்கள் அன்பு வைக்கிறதுனால மற்றவர்களுக்கும் நன்மைக்கான வழி காட்டுவீர்கள். தும் பிராமன் பச்சோமே பி பிரீத் और विपरीत का मदार है. அதனால் பிராமண குழந்தைகள் ஆதாரம் கூட பிரீத் விபரீத், இது 2 தான் ஆதாரம். பாபாக்கோ ஜாஸ்தி யாது கர்த்திகை கோயா பிரீத். நீங்கள் ரொம்ப பாபா நினைவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். லௌகியில் சொல்லுவாங்க அன்பு தொல்லை கொடுக்குது அப்படின்னு. பாபா நினைவு உங்களை தொல்லை கொடுக்கணும். என்ன காரியம் செஞ்சாலும் அவர் வந்துகிட்டே இருக்கணும் புத்தியில். எந்த வேலை செஞ்சாலும் அவர் புத்தியில் வந்துகிட்டே இருக்கணும். அவருடைய நினைவு நமக்கு தொல்லை கொடுக்கணும், அன்பு தொல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்குன்னா உங்களுக்கு பாபா மேலே அன்பு இருக்குது. பாபாவுடைய அன்பில் அது மாதிரி நீங்கள் இருக்கணும். கிசி ரச்சனாக்கோ யாத் नहीं करना. எந்த ஒரு படைப்புகளையும் நினைவு செய்யாதீர்கள். துனியாமே தோ ரச்சிதா கோ கோய் नहीं जानते நான் யாத் करते. உலகத்தில் இருக்கவங்களுக்கு படைப்பவரையும் தெரியல, அவர் நினைவு பண்ணுறதும் இல்லை. சன்னியாசி லோக் भी ब्रह्म को याद करती है, वह तो रचना हो गई. சன்னியாசிகள் பிரம்மத்தை நினைக்கிறாங்க, பிரம்மம் என்பது கூட ஒரு படைப்பு தான். ரச்சிதா தோ சப்கோ ஏக் ஹை, படைப்பவர் அனைவருக்கும் ஒருவர் தான். அவர் ஜோ பி சீஜ் இன் ஆங்கோं से देखते हो वह सब है ரச்சனா. அப்போ எந்த பொருளை நீங்கள் இந்த கண்களால் பார்க்குறீங்களோ, கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே படைப்புகள் தான். ஜோ நஹி தேக்னி ஆத்தா ஹை வகை ரச்சிதா பாப். யாரும் அவங்கள கண்ணால் பார்க்க முடியாது, அவர் தான் படைப்பவர் பாபா. சிவபாபாவை உனக்கண்ணால் பார்க்க முடியாது, உனக்கண்ணால் பார்க்குற பொருள்லாம் படைப்பு. பிரம்மா விஷ்ணு சங்கர் காபி சித்திரகை. பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு கூட சித்திரம் இருக்குது. வகுபி ரச்சனா ரச்சனா அவரும் படைப்பு தான். ब्रह्मा विष्णु शंकर கூட படைப்பு தான். बाबा ने जो चित्र बनाने के लिए कहा ऊपर में लिखना है परमपिता परमात्मा त्रिमूर्ति शिव भगवान वाच. பாபா சித்திரங்களை உருவாக்கும் போது அதில் என்ன செய்யணுமா, எழுதணுமா மேலே பரம்பிதா பரமாத்மா திருமூர்த்தி शिव भगवानुடைய மகா வாக்கியம் அப்படின்னு எழுதுங்க. பல் கோய் அப்பனேக்கோ பகவான் கஹே பரந்து பரம்பிதா பரமாத்மா கஹன சகே. உலகத்தில் வேணால் நான் எல்லாரும் பகவான்னு சொல்லிக்கலாம், நான் தான் பகவான்னு நிறைய பேர் சொல்லிக்கலாம். ஆனால் பரம்பிதா பரமாத்மா நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. துமாரி புத்தியோக சிவ பாபா கே சாத் நாக்கி ஷரீர் கே சாத். உங்களுடைய புத்தியினுடைய கனெக்ஷன் ஒரு சிவ பாபா கூட தான், எந்த சரீரத்தினுடையும் கிடையாது. பாபா ने समझाया है अपने को अशरीरी आत्मा समझ मुझ बाप को याद करो. பாபா புரிய வைக்கிறார், தன்னைத்தான் அஷரீரி ஆத்மா என்று புரிந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். பிரீத் அவர் விபரீத் சாரா மதார்கை சர்வீஸ் பர். நீங்கள் பிரீத் புத்தியாக இருக்கீங்களா விபரீத் புத்தியாக இருக்கீங்களா, இது எல்லாமே எப்படி தெரியும், நீங்கள் செய்கிற சேவையில் தெரியுங்கிறார் பாபா. अच्छी प्रीत होगी तो बाबा की सर्विस भी अच्छी करेंगे तब विजयंती कहेंगे. நல்ல அன்பு இருக்குன்னா பாபா சேவை நல்லா பண்ணுவீங்க, அப்போ வெற்றியும் கிடைக்கும். பிரீத் நஹி தோ சர்வீஸ் நஹி ஹோங்கே. உங்களுக்கு அன்பு இல்லைன்னா சேவா பண்ண மாட்டீங்க. பாபா மேலே அன்பு இல்லைன்னா பாபா சேவையில் உங்களுக்கு ஆர்வம் வராது. फिर पत भी कम, பிறகு பதவியும் குறைஞ்சி போயிடும். கம் பத்துக்கோ கஹா ஜாத்தாகை ஊஞ்சி பத்கி வினசந்தி. குறைந்த பதவி அப்படின்னாலே அது உயர்ந்த பதவியிலேருந்து கீழான தன்மை அப்படின்னாங்க. உயர்ந்த பதவி அவங்க இல்லாமாக்கிடுறாங்க. தோ வினாஷ்கோ சப்கோ ஹோத்தா ஹி பரந்து காஸ் பிரீத் அவர் விபரீத்கா பாத்துக. வினாசங்கிறது எல்லாமே எப்பயுமே ஏற்பட தான் போகுது. ஆனால் இங்கே பாபா
பிரீத் விபரீத் புத்தியை பற்றி புரிய வைக்கிறாரு. ரச்சிதா பாப் ஏகிகை உன்கோ சிவ பரமாத்மா நமக கதிகை. படைப்பவர் ஒரே ஒருத்தர் தான், அவருக்கு தான் சிவ பரமாத்மா நமக என்ற புகழ் இருக்கிறது. சிவ் ஜெயந்தி பி மனாத்திகை வருது இல்லையா, சிவ் ஜெயந்தி கூட கொண்டாடுறாங்க. சங்கர் ஜெயந்தி கபினிகி சுனா, சங்கர ஜெயந்தின்னு ஒருபோது நம்ம கேட்டது கிடையாது, சிவ் ஜெயந்தி தான் கேட்டிருக்கோம். பிரஜாபிதா பிரம்மாக்கா நாம் பாலா, விஷ்ணு கி ஜெயந்தி நாம நகி மனாத்தே, ஸ்ரீ கிருஷ்ணக்கோ மனாத்திகை. பிரஜாபிதா பிரம்மாங்கிற பேர் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்த பேராக இருக்குது. விஷ்ணு ஜெயந்தி கொண்டாடுறது கிடையாது, விஷ்ணுக்கு ஜெயந்தி கிடையாது, கிருஷ்ண ஜெயந்தி தான் எல்லாருமே கொண்டாடுறாங்க. इसको भी पता नहीं श्री कृष्ण और विष्णु में क्या फर्क है. விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணுறாங்க, பக்தி பண்ணுறாங்க, ஆனால் அவருக்கு ஜெயந்தி கொண்டாடுறதில்ல. கிருஷ்ணருக்கு தான் ஜெயந்தி கொண்டாடுறாங்க. உலகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியல, இந்த கிருஷ்ணர் தான் இளமை பருவத்தில் மகாராஜா ஆகும்போது விஷ்ணு ஆகிறாருன்னு தெரியல. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன கரெக்ஷன், என்ன வித்தியாசங்கிறது யாருக்குமே தெரியல. மனுஷியங்கோ வினாஷ்கால் விபரீத புத்தி. அதனால தான் பாபா சொல்லார், மனிதர்களுக்கு வினாச காலத்தில் விபரீதமான எதிர்மறையான புத்தி. तो तुम्हारे में भी प्रीत और विपरीत புத்தி है உங்கள் உள்ள கூட சில பேருக்கு விபரீத், சில பேருக்கு பிரீத் புத்தி இருக்கு இல்லையா. பாபா ககுத்திகை துமாரா ஏ ருஹானி தந்தா பகுத் அச்சா ஹை. பாபா சொல்கிறார், குழந்தைங்களே நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஆன்மீக தொழில் மிக உயர்ந்தது, நல்லது. சஃபேரே அவர் ஷாம்கோ இஸ் சர்வீஸ் பர் லகு ஜாவோ. அதிகாலை மற்றும் மாலை வேளையில் இந்த சேவையில் ஈடுபடுங்கள். ஷாம்கா சமை 6 से 7 तक அச்சா ககுத்திகை. மாலை நேரம் 6 to 7 வரைக்கும் நல்ல நேரம்னு சொல்கிறாங்க. சத்சங் ஆதி ஷாம் கோபி சஃபேரி பி கர்த்திகை. சத்சங்கம்லாம் கூட்டுறாங்க, சத்சங்கம்லாம் பண்ணுறாங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் செய்கிறாங்க. ராத்மேத்தோ வாயுமண்டல் கராபு ஹோ ஜாத்தாகை. இரவு நேரத்தில் வாயுமண்டலம் அசுத்தமான வாயுமண்டலம் ஆகிவிடுகிறது. ராத்கோ ஆத்மா ஸ்வயம் சாந்த்மே சலே ஜாத்திகை ஜிஸ்கோ நீந்து ககதி. அதனால தான் இரவு நேரத்தில் தூங்குகிற பழக்கம் இருக்குது. ஏன் இரவு நேரத்தில் தூங்குறோம் அப்படின்னா, ஆத்மா அந்த நேரத்தில் சாந்தி ஆயிடுது, அந்த அசுத்தமான வாயுமண்டலத்திலிருந்து தான் விடுபட்டு விடுகிறது. அதுதான் தூக்கம்னு சொல்கிறோம். फिर सवेरे जागती है. பிறகு அதிகாலையில் விழித்துக் கொள்கிறோம். கதேபிகை ராம் சிவர் பிரபாத் மோரேமன் சொல்கிறாங்க இல்லையா, அதிகாலையில் எழுந்து மனதில் ராமரை ஜபிக்க வேண்டும், ராமரை நினைவு செய்ய வேண்டும்னு. अब बाप बच्चों को समझाती है मुझे बाप को याद करो. இப்போ பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு, தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். शिव बाबा जब शरीर में प्रवेश करे तब तो कहे कि मुझे याद करो तो विकर्म विनाश हो जाएंगे. शिव बाबा எப்போ சரீரத்தில் பிரவேசம் ஆகிறாரோ அப்போ தான் புரிய வைக்கிறாரா. எப்போ சிவ பாபா பிரம்மா உடலில் பிரவேசம் ஆகிறாரோ அப்போ தான் புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறாரு, என்ன நினைவு செய்தீங்கன்னா உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகிவிடும். तुम बच्चे जानते हो हम कितना बाबा को याद करते और रूहानी सेवा करते. குழந்தைகளுக்கு தெரியும் நான் எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறேன், மேலும் ஆன்மீக சேவை செய்கிறேன். सबको ही यही परिचय देना, अपने को आत्मा समझ बाबा को याद करो तो तुम तमो प्रधान से सतो प्रधान बन जाएंगे. அனைவருக்கும் இந்த அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். என்ன அறிமுகம் கொடுக்கணும், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்தீர்களானால் என்ன அறிமுகம் கொடுக்கணும், ஆத்மா பரமாத்மா யோகா 3 வந்துடுது பாருங்க. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கொண்டு பாபாவை நினைவு செய்தீர்களானால் அடுத்தது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். ஒரே லைனில் பாபா 4 சொல்லிட்டார். நீங்கள் தன்னை ஆத்மானு உணர்ந்துட்டீங்கன்னா, உணர்ந்து பாபா நினைவு பண்ணிங்கன்னா நீங்கள் தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதான் ஆகிவிடுவீர்கள். காத்து நிகழ் ஜாயகி, ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு வெளியேறிவிடும். प्रीत बुद्धि में परसेंटेज है. बाबा से प्रीत नहीं तो जरूर अपने देह में प्रीत या मित्र संबंधियों से प्रीत है. பாபா சொல்லாரு, அன்பான புத்தியில் குழந்தைங்க பர்சன்டேஜாக இருக்காங்க. பாபா மேல் அன்பு இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். ஏன்னா ஆத்மாவோட இயல்பு என்னென்னா அன்பு செலுத்துறது. அப்போ பாபா மேல் அன்பு இல்லைன்னா அந்த அன்பு எங்கே போகும், தேகத்தின் மேலே, தேகதாரிகள் மேலே, உற்றார் உறவினர்கள் மேலே அன்பு போயிடுது. பாபா சே பிரீத் ஹோகி தோ சர்வீஸ் மே லகு ஜாயேங்கே. பாபா மேலே அன்பு இருந்தது அப்படின்னா சேவையில் ஈடுபட்டு விடுவார்கள். யாருக்கு பாபா மேலே அன்பு இருக்கோ அவங்களுக்கு பாபா எந்த சேவை கொடுத்தாலும் அதை தலை மேலே ஏற்று, அதான் சொல்கிறார் பாபா ஃபர்மான் பர்தார், தன்னுடைய பாபா கொடுக்குற கட்டளையை சிரத்தின் மீது ஏற்றுக்கொண்டு செய்வார்கள். அதில் தான் அவங்களுக்கு சக்தி கிடைக்கும். அதனால் பாபா சொல்கிறாரு, பாபா மேலே அன்பு இருக்குன்னா சேவை அவசியம் சேவையில் ஈடுபடுவாங்க. கோய்க்கோ
सिर्फ अल्प और बेकार राज समझाना बहुत ही सहज. யாருக்கு வேணாலும் அப்பா மற்றும் ஆஸ்தி இந்த ரகசியத்தை புரிய வைப்பது ரொம்ப சகஜம். ஹே பகவான், ஹே பரமாத்மா யாது கர்த்தி, ஹே பகவானே, ஹே பரமாத்மான்னு சொல்லி எல்லாருமே நினைவு பண்ணுறாங்க. பரந்து உன்கோ புத்தி பில்குல் நெய். ஆனால் அவங்களுக்கு வந்து முழுமையாக பாபா கிட்ட வந்து அன்பு இல்லை, பாபாவுடைய அறிமுகம் இல்லை. बाबा ने समझाया है हर एक चित्र में ऊपर परमपिता परमात्मा शिव भगवान वाच जरूर लिखना, तो कोई कुछ कहना सके. அதனால் பாபா வந்து குழந்தைங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. எந்த ஒரு படத்துலையும் மேலே திருமூர்த்தி சிவ் பகவான் வாட்ச் அப்படிங்கிறது அவசியம் எழுதுங்க, யாரும் எதுவும் கேட்க முடியாது. அபி தும் பச்சே தோ அப்பனா சாப்லிங் லகா ரஹி. குழந்தைகள், நீங்கள் இப்போ உங்களுடைய நாட்டு நட்டு கொண்டிருக்கிறீர்கள். சபிக்கோ ராஸ்தா பதாவோ தோ பாபா சே ஆக்கர் வர்சா லேவே. எல்லாரும் வந்து இங்கே வழியை தெரிஞ்சுக்கோங்க அப்படி பாபா சொல்கிறாரு. பாபாவிடம் இருந்து ஆஸ்தி அடையுங்கள். பாபாக்கோ ஜான்தே ஹி நஹி இஸ்லே பிரீத் புத்தி நஹி. பாபாவை தெரிந்து கொள்ளவில்லை, எனவே பிரீத் புத்தி இல்லை. பாப்பு படுத்தே தமோ பிரதான் பன்கை. பாவத்தை செஞ்சு பாவம் அதிகமாக தமோ பிரதான் ஆயிட்டாங்க. பாபா கே சாத் பிரீத் உன்கி ஹோகி ஜோ பஹூத் யாது கரேங்கே. பாபா மேலே யாருக்கு நிறைய அன்பு இருக்கோ அவங்க தான் நிறைய நினைப்பாங்களாம். நிறைய அன்பு இருந்தால் நிறைய நினைப்பாங்க. கஷ்டப்பட்டு நினச்சிங்கன்னா அன்பு இத்தினோண்டு கொஞ்சோண்டு இருக்குன்னு அர்த்தம். உன்கி கோல்டன் ஏஜ் புத்தி ஹோகி. அடுத்தது பாபா யாருக்கு பாபா மேலே அதிகமாக அன்பு இருக்குது, ரொம்ப அன்பாக நினைவு பண்ணுறாங்க. தீதி சொல்லுவாங்க, அன்பில் அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்துடணும். ஒரு முறை தீதி எங்களுக்கெல்லாம் ஹாலில், அதாவது நம்ம விஸ்வசாந்தி பவன் ஓப்பன் ஆன புதுசில் எங்கள் சரண்டர் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் வர வச்சு ஒரு நாள் பட்டி பண்ணாங்க. அப்போ தீதி வந்து எல்லாரையும் கமெண்ட் கொடுத்தாங்க, பாபா அன்பில் எப்படி மூழ்கிறது. எல்லாருமே ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டோம். தீதியும் அப்படியே கண்ணீர் வடியுது. அவங்க அந்த கமெண்ட் கொடுக்க அவங்களுக்கு கண்ணீர் வடியுது. நாங்கள் எல்லாருமே அப்படியே பாபா அன்பில் தீதியோட அன்பு மூழ்கிட்டோம். அந்த கமெண்ட் இன்னும் என்னால் மறக்க முடியாது. காரணம் அவ்வளோ பாபா டீப்பில் போகிறதுக்கான பாயிண்ட் வந்து அவங்க சொன்னது. அந்த அளவுக்கு பாபா மேலே அவங்களுக்கு அவ்வளோ அன்பு. அந்த அன்பை வந்து எங்கள் எல்லாரையும் அனுபவம் பண்ண வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தான் பாபா சொல்ல, பாபாவுடைய அன்பில் உங்கள் புத்தி கூட என்ன ஆகிடுமா, கோல்டன் புத்தி ஆகிடும். அகர் ஐசே தர புத்தி படக்தி ஹோங்கி தோ தமோ பிரதானி ரஹேங்க. இன்னும் உங்கள் புத்தி சுற்றிக்கிட்டே இருக்குது, அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ எப்படி இருந்தேன்னா அப்போ தான் இப்படியே தான் இருக்கேன்னு நினச்சிங்கன்னா இன்னும் தமோ பிரதானம் ஆகிடுவீங்க. லௌகிக்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இன்னும் கெட்டு போகிறேன் என்ன பந்தயம் கட்டுறேன்னு. பாபா குழந்தை ஆகிட்டு நம்ம வந்தது மாறுறதுக்காக, சதோபிரதன் ஆகிறதுக்காக. இன்னும் நான் அப்படியே தான் இருப்பேன்னா இன்னும் தமோபிரதன் ஆகிடுவீங்க. பல் சாமனே बैठे हो तो विपरीत बुद्धि नहीं कहेंगे क्योंकि याद नहीं करते. சில பேர் பாபா முன்னாலேயே உட்காந்துருக்காங்க, பாபாவுக்கு பக்கத்தில், பாபா முன்னால், பாபாவுக்கு அருகில் இருக்காங்களாம், ஆனால் யோகா பண்ணுறதில்ல. அப்படின்னு அர்த்தம் என்ன, பாபா மேலே அன்பு இல்லை. பிரீத்து புத்திக்கு நிஷானிகை யாது. அன்பான புத்தியினுடைய அடையாளமே என்ன, நினைவு தான். वह धारण करेंगे औरों को भी रहम करते रहेंगे कि बाबा को याद करो तो तुम पावन बनेंगे. அவங்க நல்லா தாரணா பண்ணுவாங்க. பாபா மேலே அன்பு இருக்கிறவங்க, யார் மேலே அன்பு இருக்கோ அவங்க சொல்கிறத எடுத்துக்குவாங்க, மகா வாக்கியமாக எடுத்துக்குவாங்க. இப்போ பாபா மேலே அன்பு இருக்குன்னா தாரணா நல்லாயிருக்கும். மற்றவர்கள் மேலே கருணை காட்டுவாங்க, மற்றவங்களுக்கும் வழிகாட்டுவாங்க தூய்மையாகிறதுக்கு. ये किसको भी समझाना तो बहुत सहज है. இதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது கூட ரொம்ப ஈஸி. பாப் சொர்க்கி பாதுஷாஹி கா வர்ஷா பச்சோங்கோ தேத்தி ஹே. பாபா சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தின் ஆஸ்தியை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாரு. பாபா சொர்க்கி பாதுஷாஹி தே ரஹி. ஜரூர் சிவ பாபா ஆயா தா தப் தோ சிவ ஜெயந்தி பி மனாத்தி. சிவ ஜெயந்தி வருது இல்லையா, சிவ ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோம். இப்போ பாபா வந்துட்டு போனதுனால தான் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ண ராம் ஆதி சப் ஹோக்கர் கயி தப் தோ மனாத்தே ஹேனா. கிருஷ்ணர் ராமர் எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, அதனால தான் கொண்டாடுறீங்க இல்லையா. शिव बाबा को भी याद करती है क्योंकि वह आकर बच्चों को विश्व की बादशाही देती है. शिव பாபாவை கூட நம்ம நினைவு பண்ணுறோம், ஏன்னா அவர் வந்து தான் குழந்தைங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்குறாரு. நயா கோயின் பாத்தோங்கோ சமஜ்னா சகே. புதுமையாக வரக்கூடியவங்க யாரும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது. பகவான் கைசி ஆக்கர் வர்ஷா தேங்கே. பகவான் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு அது தெரியல. அதுதான் பாபா சொல்கிறார், கல் புத்தியாக இருக்காங்க, எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. யாது கர்ணைக்கு புத்தி நெகிகே. பகவானை நினைக்கணுங்கிற புத்தி கூட சில பேருக்கு இல்லை. பாபா குது கத்திகே தும் ஆதா கல்ப ஆஷிக்கு ஹோ. பாபா தானே புரிய வைக்கிறார், குழந்தைங்களே நீங்கள் அரை கல்பத்திற்கு என்னுடைய பிரிய தர்ஷினிகள், நாயகிகள். அரை கல்பா நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்க, கூப்பிட்டுட்டே இருந்தீங்க. மே அப் ஆயா ஹுவாகும். பக்தி மார்க்கமே தும் கித்தனை தக்கே காத்தே ஹோ. இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். பக்தி மார்க்கத்தில் கூட பாருங்கள் எவ்வளவு
அலைஞ்சு அலைஞ்சு களைப்படைகிறாங்க. பரந்து பகவான் தோ கோயிக்கோ மிலான்னு எவ்வளோ அலைஞ்சாங்க, யாருக்கும் பகவான் கிடைக்கல. अब तुम बच्चे समझते हो, बाप भारत में ही आया था और मुक्ति जीवन मुक्ति का रास्ता बताया था. இப்போ குழந்தைகள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பாபா பாரத தேசத்தில் தான் வந்தார், வந்து முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை கொடுத்தாரு. கிருஷ்ணக்கோ ஏ ராஸ்தா பதாத்தே நகி, ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இந்த வழியை நமக்கு சொல்லலை. பகவான் சே பிரீத் ஜெய்சே ஜுடே ஸோ பாரதவாசியும் கோக்கி பாபா ஆக்கர் சிக்கலாத்தி. பகவானுடன் எப்படி அன்பை இணைப்பது, அன்பு வைப்பது, இந்த வழியை பாரதவாசி குழந்தைகளுக்கு பரமாத்மா வந்து தான் புரிய வைக்கிறாரு, பாபா வந்து தான் புரிய வைக்கிறாரு. ஆத்தேபி பாரத்துமே, வருவது கூட பாரதத்தில் தான். शिव जयंती मनाती है, तुम बच्चे जानते हो ऊंचते ऊंच है ही भगवान, उनका नाम शिव, इसलिए तुम लिखते हो शिव जयंती हीरे दुल्य, बाकी सबकी जयंती कौड़ी दुल्य. பாருங்க, शिव जयंती எல்லாரும் கொண்டாடுறீங்க. शिव जयंती शिव जयंतीன்னு பாபா தன்னுடைய பிறந்த நாளை குழந்தைங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். எதுக்காக? சேவா பண்ணணும், பாபாவுடைய பெயரை பிரத்யட்சப்படுத்தணுங்கிறதுக்காக. அதாவது 3வது தடவை சொல்லிட்டார், शिव जयंती எல்லாரும் கொண்டாடுறாங்க. பாபா சார் शिव जयंती உயர்ந்தது, உயர்ந்த பகவானுடைய ஜெயந்தி. பாபா சொல்கிறாரு, शिव जयंती தான் வைரத்துக்கு சமமான ஜெயந்தி, மற்றது எல்லாம் சோழிக்கு சமமானது. ஐசே लिखने से बिगड़ती है, इसलिए हर एक चित्र में अगर शिव भगवान वाच होगा तो तुम சேஃப்டி रहेंगे. நீங்கள் இப்படி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், शिव जयंती மட்டும்தான் வைரத்துக்கு சமம், மற்றதெல்லாம் சோழிக்கு சமம், மற்றதெல்லாம் வேல்யூலெஸ்ன்னு எழுதுனா மற்றவங்களுக்குலாம் கோபம் வரும், சண்டைக்கு வந்துடுவாங்கல்ல. அப்போ எங்கள் சாமி என்ன, எங்கள் தேவதா என்ன, நாங்கள் என்ன, ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதுக்காக தான் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய சேஃப்டிக்காக தான் शिव பகவானுடைய மகா வாக்கியம்னு எழுதுங்க. பிரம்மா பாபா வந்து அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மிலிட்ரியிலலாம் வாணி போகும்போது அதில் ஒரு மிலிட்ரியில் ஒரு அதிகாரி எடுத்து படிச்சுட்டாராம். அது இந்த அதாவது 2 குரங்கு வந்து அப்பத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, இது வந்து பரதவாசி கிருஷ்ணருடைய கைக்கு தான் ராஜ்யம் வரப்போகுது அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டதான் அந்த அதிகாரிக்கு கோவம் வந்துட்டான். அது என்ன இப்படி சொல்லியிருக்கீங்க, குரங்குன்னு சொல்லியிருக்கீங்க, இப்படி மற்ற இந்த தர்மம்லாம் நிந்தனை பண்ணுற மாதிரி இருக்குது, எப்படி யார் இது பண்ணது, இவங்க மேலே கேஸ் போடணும்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்களாம். அப்போ வந்து அந்த மதுபன் வந்து அந்த அதிகாரி வந்து நம்ம யார் அந்த சொன்னது யாருன்னு பார்க்கணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். வந்துட்டு அப்போ வந்து நம்ம ஜெகதீஷ் பாய் அவருக்கு ரொம்ப நேரம் புரிய வச்சுருக்காரு, இப்படி இல்லை அதெல்லாம் இல்லை, நல்ல ஞானம் வந்து உயர்ந்த ஞானம், அது வந்து அப்படின்லாம் நிறைய ஞானம் சொல்லியிருக்காரு, ஆனாலும் நான் யார் சொன்னதுன்னு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி மதுபன் வந்துட்டாரா. மதுபன் வந்து அப்போ பாபாட்ட வந்து சொல்கிறாங்களாம், பாபா இது மாதிரி இந்த வாணியில் வந்து பாயிண்ட்டை பார்த்துட்டு, அந்த காலத்தில் வாணி வந்து மிலிட்ரியில் இருக்க பாபா குழந்தைங்களாம் போகும் இல்லையா, இப்போ மிலிட்ரியில் இருக்கவங்களுக்கு என்ன லெட்டர் வந்தாலும் அந்த அதிகாரி படிச்சுட்டு தான் அதை கொடுப்பாங்களாம். அப்படி படிக்கும்போது பிரச்சனை வந்துருச்சு. அப்போ மதுபனில் வந்து பாபாட்ட வந்து சொல்கிறாங்க, பாபா இது மாதிரி அதிகாரி வந்திருக்கிறாரு உங்களை பார்க்குறதுக்கு, இது யார் சொன்னதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இது எப்படி சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு பாபா உங்களை சந்திக்க வந்திருக்காரு, நீங்கள் அவரை சந்திக்கணும்னு. பச்சோங்கோ புலாவோ அப்படின்னு பாபா சொன்னார், குழந்தைய கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாராம் பாபா. பாபா முன்னால் வந்தாராம். பாபா ஒரு நிமிஷம் திருஷ்டி கொடுத்துட்டு பாபாச்சு கேட்ச் ஆகி கே பாத்துகே அப்படின்னு கேட்டார், என்ன வேணும் என்ன விஷயம்னு. அப்போ அவர் சொன்னார், இது மாதிரி இந்த வார்த்தை இந்த பாபாவுடைய திருஷ்டி பட்டதுமே அந்த ஆத்மா வந்து சாந்தமாயிடுச்சு. சாந்தமாயிட்டு இது மாதிரி ஒரு வார்த்தை அதில் வந்திருக்கு உங்களுடைய லெட்டரில், இது மாதிரி இந்த வந்து இது வந்து ரொம்ப தர்மத்தை நிந்தனை பண்ணுற மாதிரி உள்ள வேர்டு, யார் ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு. அப்போ பிரம்மாவை என்ன சொல்லியிருப்பார்? பிரம்மாவை சொன்னாரா, நான் சொல்லலை, மேலிருந்து சுப்ரீம் சோல் பரமாத்மா வந்தார், அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். அவர் இங்கே இப்போ பரமாத்மா வந்து சொன்னார், சொல்லிட்டு போயிட்டார். பாபா வந்து கேஷுவலாக சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், அடுத்த தடவை அந்த பரமாத்மா வரும்போது அவர்கிட்ட இது மாதிரி சொல்ல வேணாம்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா நிந்தனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் போயிட்டாராம். இது நமக்கு பாபாவுடைய மகா வாக்கியத்தை ஞானத்தை சொல்லும்போது இது நம்ம குழந்தைங்களுக்கு சேஃப்டி சாதனம். பாபா சொல்கிறாரு பரமாத்மாவுடைய மகா வாக்கியம்னு சொன்னோன்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், நமக்கு ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னார், சொல்லிட்டு போயிட்டார். அதனால் பாபா சொல்ல இது உங்களுடைய சேஃப்டி சாதனம். ஒரு சில குழந்தைங்க வந்து முழுமையாக புரிஞ்சுக்கலைன்னா கோவப்படுறாங்க. மாயாக்கே கிரகச்சாரம் பகலாவார் ஹோத்தாக புத்தி பார். மாயாவுடைய கிரகச்சாரம் முதல்ல புத்தியில் தான் வருமா. இங்கே கூட பாபா புத்தி தான் நமக்கு ஆதாரம், அதனால தான் பிரீத்து புத்தி இருக்கணுங்கிறாங்க. பிரீத்து மண்ணுன்னு கூட பாபா சொல்ல, அன்பான மனம்னு சொல்லலை, அன்பான புத்தின்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா மனசுக்கு ஆதாரம் புத்தி தான். புத்தி தான் எல்லாத்தையுமே மனசுக்கு கொடுக்குது. உள்ளது எதை கொடுக்குதோ அதுதான் மனசு வந்து கிரகிக்குது. நம்ம ஆத்மாவுக்கு வாய் எதுனா புத்தி தான், மனசு வந்து வயிறு. வயிற்றுக்கு வந்து வாய் வழியாக தானே போகணும். இப்போ புத்தியில் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் உள்ளே போகும், அப்படின்னா வயிற்றுக்குள்ளே போகும், அப்படின்னா மனசுக்குள்ளே போகும். அதனால் புத்தி எப்பயுமே அன்பான புத்தியாக இருக்கணும், விபரீத புத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் பாபா.
பாபா தேகதாரிகள் மேலே நீங்கள் அன்பு வச்சிங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். உங்கள் புத்தி எப்பயுமே மேலே மாட்டிகிட்டே இருக்கணுமா. சில பேர் என்ன ஆகிடுறாங்க, மேலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. வலி அனாதி பனா பனாயா ட்ராமா பிர்பி சம்ஜாயங்கே தோ செய்யினா. தெரியும் நமக்கு இது முன்கூட்டியே உருவாக்கப்பட்ட நாடகம், அதில் என்ன இருக்கோ அது நடக்குது, ஆனாலும் புரிய வைக்கணும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறார். பிரீத் புத்தி சே ஜெய்சே பான் சாத்திகே நாம் ரூபமே ஃபன்ஸ்னேக்கி. விபரீதமான புத்தி உடையவர்கள்ட்டெல்லாம் துர்நாற்றம் வருமா. ஏன்னா அவங்க கிட்ட தமோ பிரதானமான புத்தி இருக்குது, நம்ம பெயர் ரூபத்தில் மாட்டியிருக்காங்க, அதனால் துர்நாற்றம் வரும். நஹித்தோ சர்வீஸ்மே கடா ஹோனா சாகியே. இல்லைன்னா நீங்கள் சேவையில் முன்னால் நிற்கணும் இல்லையா. பாபானே கல்வி அச்சிரிதி சம்ஜாயா முக்கிய பாத்துகை கீதா கா பகவான் கவுன். பாபா நேரு கூட ரொம்ப நல்ல முறையில் புரிய வச்சார். கீதையினுடைய பகவான் யார், இஸ்மே துமாரா விஜய் ஹோனிகை. கீதையினுடைய பகவான் யாருங்கிற விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். தும் புச்தே ஹோ கி கீதா கா பகவான் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணன். நீங்கள் கேட்க முடியும், சிவனா அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரா கீதையினுடைய பகவான். சுக்கு தேனிவாலா கவுன், சுகத்தை கொடுக்கறது யார். சுக்கு தேனிவாலா ஷுகை உன்கோ போடு தேனா சாகி. அப்போ சுகத்தை கொடுக்கக்கூடியவர் ஷிவ் பாபா. அவருக்கு தான் இங்கே ஓட்டு கொடுக்கணுமா. ஓட்டு போடுவாங்கல்ல, யாருன்னு கேட்கும்போது ஓட்டு போடுவாங்க. யார் விரும்புகிறாங்களோ அவங்க பேர். அப்போ நீங்கள் சிவபாபா தான் சுகத்தை கொடுக்கக்கூடியவர்னு ஓட்டு போடணுமா. உன்கோஹி மகிமா ஹே, அவருக்கு தான் மகிமை. அப்போ ஓட்டு தோ கீதாக்கா பகவான்கா. இப்போ நீங்கள் ஓட்டு கொடுங்க, கீதையினுடைய பகவான் யார். ஷிவ்கோ ஓட்டு தேனேவாலே கஹெங்கே பிரீத் புத்தி. யார் சிவபாபா தான் அப்படின்னு ஓட்டு போடுறாங்க, அவங்க தான் அன்பான புத்தி உடையவர்கள். ஏ பகூத் பாரி எலெக்ஷன்கை. இங்கே 2 பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க, யார், கிருஷ்ணரும் பரமாத்மாவும். அதில் நீங்கள் ஓட்டு போடுறீங்க, கிருஷ்ணரா பரமாத்மாவா அப்படின்னு. இது ஒரு எலெக்ஷன், மிகப்பெரிய எலெக்ஷன். சப் யுக்தியா உனக்கு புத்திமே ஆயங்க ஜோ சாரா தின் விசாசாகன் மந்தன் கர்த்தே ரஹேங்க. யார் ஃபுல் டே பாபா ஞானத்தை திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஞான சிந்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு தான் யுக்திகள் நிறைய புத்தியில் வரும். கை சல்தே ருக் படுத்திகை. ஒரு சில குழந்தைங்க நாளாக தடைப்பட்டு நின்றுடாங்களா. அபி தேக்கோ பிரீத்து டூட் படுத்திகை ரூட் ஜாத்திகை. சில நேரம் பார்த்தா அன்பு இருக்குது, சில நேரம் பார்த்தா அன்பு கட்டாயிடுது. பாபா கிட்ட அல்லது பரிவாரத்தில் சண்டை போடுறாங்க. கோய் பாஸே பிகர்த்திகை தோ கபி யாத் நகி கரேங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் புத்தி டிஸ்டர்ப் ஆகிட்டுனா நினைவு பண்ண மாட்டேங்கிறாங்களா. சிட்டி பி நகி நிற்கேங்க, லெட்டர் கூட எழுத மாட்டேங்கிறாங்கங்கிறார் பாபா. கோயா பிரீத் நகி ஹே. அப்படி யார் இருக்காங்க, உங்களுக்கு பாபா மேலே அன்பு இல்லை. தோ பாபா பி 6-7 मास चिट्ठी नहीं लिखेंगे. பாபா காலோங்கா கால்கினா. சில பேர் பார்த்தீங்கன்னா பாபா 6 மாதம் 8 மாதம் லெட்டர் எழுதவே மாட்டேங்கிறாங்களாம். பாபா காலனுக்கெல்லாம் காலன் இல்லையா. சாத்துமே தர்மராஜுகை, கூட தர்மராஜர் இருக்கார். பாபாக்கு யாது கர்னைக்கு ஃபுர்சத் நஹி தோ தும் கியா பத்து பாயங்கே. பாபாவை நினைவு பண்ணுறதுக்கே உங்களுக்கு நேரம் கிடைக்கலன்னா உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும். பதவி என்ன கிடைக்கும், 10 பிரஷ்டு ஹோ ஜாயேகா. பதவி கீழான பதவி ஆகிவிடும். சுருமே பாபா படி யுக்தி சே 10 திலாத்தே தே. ஆரம்ப காலத்தில் பாபா ரொம்ப யுக்தியாக குழந்தைங்களுக்கு பதவி கொடுப்பாராம். அபித்தோ தோடேகிகை. ஆனால் இப்போ அது மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு பாபா கேட்குறார். அபுத்தோ ஃபிர் மாலா பன்னிகை. ஆனாலும் இப்போ பாபா சொல்கிறாரு, மாலை என்பது உருவாக்கப்பட வேண்டும். மாலைங்கிறது இப்போ உருவாகணும். சர்வீஸபுள் பச்சி கீதோ பாபா பி மகிமா கர்த்தே ரஹேங்கே. யார் நல்ல சர்வீஸபுள் குழந்தைங்களா இருக்காங்க, அந்த குழந்தைகளை பாபாவே மகிமை பாடுவார். சில நேரத்தில் பாபா குழந்தைங்களுடைய பேரெல்லாம் சொல்லுவார். ஜனக்கு பச்சையும்பார், திடீர்னு புட்டு குழந்தைம்பார், குழந்தைங்களுடைய பேரெல்லாம் சொல்லுவார். இப்போ யார் நல்ல சேவா பண்ணுறாங்களோ அவங்க பேரை பாபா உச்சரிக்கிறார், மகிமை பண்ணுறாரு. ஜோ குத் பாதுசாக் பன்தி கஹேங்கே ஹமாரா கம்ஸ் ஹம் ஜீன்ஸ் பி பனே. யார் தான் ராஜ்ய அதிகாரி ஆகிறாங்களோ அவங்க தன்னை மாதிரி மற்றவங்கள உருவாக்குவாங்க. எபி ஹமாரே மிசல் ராஜ்ய கரே. ஏன்னா அவங்களுடைய எண்ணத்தில் வருமா, என்ன வரும், நான் ராஜாவாக இருக்கணும், மற்றவங்களாம் எனக்கு பிரஜையாக இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. நான் ராஜ்யம் பண்ணுறேன்னு என்ன மாதிரி மற்றவங்களும் ராஜ்யம் பண்ணணும், என்ன மாதிரி மற்றவங்களும் ஆகணும் அப்படின்னு அந்த சேவையில் ஈடுபடுவாங்க. ராஜாக்கா அன்னதாதா மாதா பிதா கவுத்திகே. உலகத்தில் பார்த்திங்கன்னா ராஜாவை அன்னதாதான்னு சொல்லுவாங்க, ராஜ்யத்தினுடைய தாய் தந்தைன்னு சொல்லுவாங்க. அவ மாதா தோ ஜெகதாம்பா. இப்போ நமக்கு தெரியும், நமக்கெல்லாம் மாதா யார், ஜெகதாம்பா. இன் துவாரா தும்கோ சுக் கனேரே மில்திகை. இந்த ஜெகதாம்பா மூலமாக தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கின்றது. தும்கே புருஷார்த்தத்தை ஊஞ்சுபத் பானாகை. நீங்கள் முயற்சி செய்து
உயர்ந்த பதவி அடைய வேண்டும். முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடைங்க. முயற்சி பண்ணாதான் பதவி கிடைக்கும். முயற்சியே இல்லாமல் எப்படி பதவி கிடைக்கும்? ஒரு ராஜாவுடைய குழந்தையா இருந்தால் கூட அந்த ராஜாவுடைய குழந்தைக்கு ராஜ்யத்தினுடைய உரிமை இருக்குது. ஆனால் அது முயற்சி பண்ணாமல், எந்த ஒரு ட்ரைனிங்கும் எடுக்காமல், பயிற்சி பண்ணாமல் ராஜாக முடியாது. அதனால் பாபா சொல்கிறாரு, முயற்சி தான் உயர்ந்த பதவி கொடுக்கும். தின் பிரதின் தும் பச்சோங்கோ மாலும் ஹோத்தா ஜாயேகா கவுன் கவுன் கியா பனேகா. பாபா சொல்கிறாரு, நாளுக்கு நாள், நாளாக நாளாக குழந்தைகள் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் என்ன பதவி அடைய போகிறேன், யார் யாருக்கு என்ன பதவி கிடைக்கும், என்ன ஆக போகிறோங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. சர்வீஸ் கரைங்கே தோ பாபாவே உனக்கோ யாது கரைங்கே. நீங்கள் நிறைய சேவா பண்ணிங்கன்னா பாபா கூட அவரை நினைப்பாங்களாம். யார் நிறைய சேவா பண்ணுறாங்களோ அவங்கள பாபா கூட நினைவு செய்வார்கள். சர்வீஸி நகி கரத்தே தோ பாபாக்கு யாது கியூ கரே. பாபா கேட்குற, சேவையே நீங்கள் பண்ணலன்னா பாபா நான் ஏன் உங்களை நினைக்கணும் அப்படின்னு பாபா கேட்குறார். சேவையே பண்ணலை அப்படின்னா பாபா உங்களை எதுக்கு நினைக்கணும்? நீங்கள் சேவா பண்ணிங்கன்னா தானாகவே பாபாவுக்கு உங்கள் நினைவு வருங்கிறார் பாபா. பா உன் பச்சோங்கோ யாது கரைங்க ஜோ பிரீத்து புத்தி ஹோங்கே. அடுத்தது பாபா சொல்கிறாரு, எந்த குழந்தைங்கள பாபா நினைப்பார்? முதல்ல எந்த குழந்தைய நினைப்பார்? அன்பான புத்தி எந்த குழந்தைங்களுக்கோ அந்த குழந்தைங்கள பாபா நினைப்பாரா. ரெண்டாவது யாரை நினைப்பார்? யார் சர்வீஸபிள் குழந்தைங்களா இருந்து பாபாவுக்கு சேவா பண்ணுறாங்களோ அவங்கள நினைப்பாங்களாம். யார் சர்வீஸபிளாக இருக்க முடியும்? யாருக்கு பாபா மேலே அன்பு இருக்கோ அவங்களுக்கு தான் சர்வீஸபிளாக இருக்க முடியும். பாபா மேலே அன்பு இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம சேவா பண்ணுவோம். யார் மேலே அன்பு இருக்கோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம், அவங்களுடைய காரியங்களில் பங்கெடுத்துக்குவோம். அப்போ பாபாவுடைய சேவையில் கூட யார் நிறைய செய்ய முடியும்னா, பாபா மேலே உள்ளார்ந்த அன்பு, உள்ளபூர்வமான அன்பு யாருக்கு இருக்கோ அவங்க தான் பாபா சேவா பண்ண முடியும். அவங்க தான் பாபாவை நல்லா நினைவு செய்ய முடியும். பாபா பி சம்ஜாயா ஹை கிஸ்கோ दी हुई चीज़ पहनेंगे तो उनकी याद जरूर आएगी. பாபா ஏற்கனவே புரிய வச்சிருக்கிறாரு. யாராவது கொடுத்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க நினைவு தான் வரும். அதனால தான் யஜ்யத்தில் இருக்கக்கூடிய சரண்டர் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸுக்கு ஒரு நியமம் இருக்குது. யஜ்யத்திலேருந்து தான் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வாங்கணும், யஜ்யத்திலேருந்து தான் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் யஜ்யத்தில் இருக்க பாபா நினைவு வரும். எனக்கு ஸ்டூடெண்ட் கொடுத்தாங்க, ஸ்டூடெண்ட் எனக்கு புடவை வாங்கி கொடுத்தாங்க, நான் புடவை கட்டிக்கிட்டேன். ஸ்டூடெண்ட் எனக்கு பேனா வாங்கி கொடுத்தாங்க, நான் அந்த பேனாவை தொடும்போதெல்லாம் நீங்கள் பாபா வாணி எழுதினாலும் பாபா நினைவு வராது. அந்த கொடுத்தவங்களுடைய நினைவு, தேகதாரி நினைவு தான் வரும். எப்போ புடவை எடுத்து கட்டுறீங்களோ அப்போ பாபா எனக்கு கொடுத்த யூனிஃபார்ம்னு வராது, அவங்க வாங்கி கொடுத்தது தானே, தேகதாரிகளுடைய நினைவு தான் வரும். அதனால் யார் கொடுக்குற பொருளையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அவங்க நினைவு தான் வரும். இன்றைக்கும் ஒரு சின்ன பேனா கிடைச்சா கூட, ஒரு சின்ன பொருள் கிடைச்சா கூட யஜ்யத்தில் தான் நாங்கள் கொடுப்போம். யஜ்யத்துலேருந்து எங்களுக்கு என்ன வேணுமோ பாபா எங்களுக்கு கேட்காமலே பூர்த்தி செய்வார். எனக்கு வேணும், எனக்கு இது இல்லைன்னு நாங்கள் நினைக்க கூட மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஏன்னா நாங்கள் பாபா நினைவில் பாபாவுடைய யஜ்யத்துலேருந்து வாங்கிறதுனால பாபாவுக்கு தெரியும் எந்த குழந்தைக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு பாபா கொடுத்துருவாரு. ஆனால் நாம் எந்த மனிதர்கள் கொடுக்குற பொருளையும் பயன்படுத்தக்கூடாது. பாபாக்கே பண்டார சிலைங்கே தோ சிவ் பாபாக்கு யாத் ஆயேகா. பாபாவுடைய பண்டாராவிலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா சிவ் பாபாவுடைய நினைவு வரும். இது பாபா பண்டாரா, இதை நான் எடுக்கும்போது பாபா அப்படின்னு தான் எடுப்போம் இல்லையா. ஏன் பாபா வீட்டிலேருந்து ஒரு பொருள், அதுதான் போகுக்கும் வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, போகுங்கிறது பாபா பண்டாராவிலேருந்து பாபாவுடைய யஜ்யத்துலேருந்து சாப்பிட்ற பொருள், அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதனால் பாபா சொல்கிறாரு, பாபாவுடைய பண்டாராவிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பாபா நினைவு வரும். பாபா खुद அனுபவ बदलाती है. பாபா தானே தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு. யாரு जरूर पड़ती है, इसलिए कोई को भी दी हुई चीज़ रखनी नहीं चाहिए. பாபா வார்னிங் கொடுக்குறாரு. குறிப்பாக இது சமர்ப்பண சகோதர சகோதரிகள், அது மாதிரி யார் பாபா மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு என்னென்னா, யார் கொடுத்த பொருளையும் தன்னிடம் வைத்து கொள்ளாதீர்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்படி இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா, ஒரு தஞ்சாவூர் ஒரு மாதாஜி அவங்களுக்கு ஒரு பர்த்டேக்கு அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு எதாவது கொடுத்தாங்கன்னா அதை பாபா வீட்டில் கொடுத்துருவாங்க. சரி, பாபா யஜ்யத்தை யூஸ் ஆகட்டும், பாபா கொடுங்க, இது பாபா வீட்டுக்கு இருக்கட்டும், இதை நான் எடுத்து யூஸ் பண்ணேன்னா எனக்கு அவங்க நினைவு வரும். இன்னும் அந்த மாதிரி பாபா ஸ்டூடெண்ட்ஸ், பாபா குழந்தைங்க இருக்காங்க. ஏன்னா பாபாவை தான் நம்ம நினைக்கணும், வேறு யாரையும் நினைக்கக்கூடாது. அந்த பொருள்னால நம்ம நினைவு பாபா விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. அதனால் கவனம் கொடுங்க. யார் கொடுக்குற பொருளை யூஸ் பண்ணாதீங்க. பாபா யஜ்யத்திலேருந்து என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க. அச்சா, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. अच्छा, धारणा के लिए मुख्य सार इनकी बाबा धारणे का पॉइंट सोल रहा है. एक विदेही विचित्र बाबा से दिल की सच्ची प्रीत रखनी है. सदा ध्यान रहे, माया के ग्रहचारी कभी बुद्धि का वार
நா கர்தே. ஒரே ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாபா சொல்ல, ஒரே ஒரு விதேகி விசித்திர. பாபா வந்து விதேகியாகவும் இருக்கார், விசித்திரமாகவும் இருக்கிறார். அதாவது விதேகினா தேகமற்றவர், விசித்திரம் அப்படின்னா சித்திரம் இல்லாதவர். சித்திரத்துக்கும் தேகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தேகங்கிறது 5 தத்துவத்தால் ஆக்கப்பட்ட பொருள் தேகம். சித்திரம்னா அது சூக்ஷமத்தில் கூட இருக்கலாம். சித்திரம்னா சூக்ஷமத்தில் கூட அது சூட்சம சரீரமாக கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருளுடைய சித்திரமாக கூட இருக்கலாம். அதனால் பாபாவுக்கு சித்திரமும் கிடையாது, தேகமும் கிடையாது. அதனால் விசித்திர பாப் விதேகி. பாபாவின் உள்ளத்தின் அன்பு அவர் மீது வைங்க. உள்ளத்தினுடைய அன்பு விதேகி விசித்திரத்தின் மேலே இருக்கணும், சதா கவனம் இருக்கணும். மாயாவுடைய கிரகச்சாரம் ஒருபோதும் என்னுடைய புத்தியில் யுத்தம் பண்ணக்கூடாது, வார் பண்ணக்கூடாது. புத்தியை ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக வைக்கணும். ஏன்னா அதுதான் டபக்குன்னு ஒரு செகண்டில் ஏதாவது உள்ளே வந்து பூந்துடும், ஒரு செகண்டில் துள்ளி குதிச்சு போயிடும். பாதரசம் மாதிரி புத்தி எப்போ வேணால் வலிக்கிட்டு போயிடலாம். ஆனால் வலுக்காமல் இருக்கிறதுக்கு பாபாவுடைய நங்கூரத்தை போடுங்க ஸ்ட்ராங்காக. மாயாவுடைய கிரகச்சாரம் என்னுடைய புத்தியில் யுத்தம் பண்ணக்கூடாது, இதில் கவனம் கொடுங்க. கபிபி பாபா சே ரூட்னா நகி. யாருக்கிட்ட வேணால் கோச்சிக்கோங்க, ஒருபோது பாபாட்ட கோச்சிக்காதீங்க. பாபாவிடம் கோபித்து கொள்ளக்கூடாது. சர்வீசபுல் பன் அப்பனா பவிஷ்ய ஊஞ்ச் பனானா. சர்வீசபுல் குழந்தையாகி தன்னுடைய எதிர்காலத்தை உயர்ந்ததாக்குங்கள். கிசி பி தீவி சீஜ் அப்பனை பாஸ் நகி ரக்னாகை. யார் கொடுத்த பொருளையும் தன்னிடம் வைத்து கொள்ளாதீர்கள், உங்ககிட்ட வச்சுக்காதீங்க. பாபாவுடைய யஜ்ஞத்தில் கொடுங்க, யஜ்ஞத்தில் கொடுங்க, அல்லது வேற யாருக்கா கொடுத்துருங்களேன். இல்லைன்னா உங்களுக்கு யஜ்ஞத்தில் கொடுக்க முடியல, அதாவது யஜ்ஞத்துக்கு கொடுக்க முடியாத ஒரு பொருள் உங்களுக்கு வந்திருக்குன்னா பரவாயில்ல, வேற யாருக்காவது கொடுத்துருங்க, ஆனால் நீங்கள் வச்சுக்காதீங்க. நீங்கள் எப்படி கிஃப்ட் வாங்குனீங்களோ அது மாதிரி வேறு யாருக்காவது கிஃப்ட்டு கொடுத்துருங்க. ஆனால் கொடுக்கும்போது பாபாவுடைய நினைவில் பாபாவுடைய அந்த வைப்ரேஷனோட கொடுங்க. அவங்க ஒன்றுங்கள் நினச்சிடக்கூடாது, நாம் வந்து அவங்கள நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் யாருக்காக கொடுத்து அவங்க என்ன நினைக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் யுக்தியாக அதை கூட நீங்கள் யுக்தியாக செய்யணுங்கிறாரு பாபா. யாரும் கொடுத்த பொருளை உங்ககிட்ட வச்சுக்காதீங்க. வரதானம் शुद्ध की विधि द्वारा किले को मजबूत बनाने वाला सदा विजयी और निर्विघ्न भव. இன்னைக்கு வரதானம் சுத்தத்தினுடைய விதி மூலமாக, சுத்தத்தாவினுடைய விதி மூலமாக கோட்டையை உறுதியாக வைக்கக்கூடிய கோட்டை, நம்முடைய பரிவாரத்தினுடைய கோட்டையை உறுதியாக வைக்கக்கூடிய சதா வெற்றியாளன் நிர்விக்னமாகுங்கள், தடைகளற்றவராகுங்கள், சதா வெற்றியாளனாகுங்கள். இதன் மூலமாக சுத்தத்தாவினுடைய விதி மூலமாக இந்த கோட்டை ஒவ்வொரு ஆத்மா சதா வெற்றி மற்றும் சதா நிர்விக்னம் ஆவதற்கானது. அதனால் இதற்காக விசேஷமான நேரத்தில் 4 பக்கத்துலேயும் யோகத்தினுடைய வைப்ரேஷன் பரப்புறதுக்கு ப்ரோக்ராம் வைங்க. யாருமே அதனுடைய கனெக்ஷனை கட் பண்ணிடக்கூடாது. பாபாவுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணக்கூடாது. நான் வந்து இப்போது கோட்டையை உருவாக்கிட்டு இருக்கேன். பாபா சொல்கிறாரு, ஏன்னா எவ்வளோ நீங்கள் சேவையை அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு மாயா உங்களை தன்னுடையவனாக்குவதற்கு முயற்சி பண்ணும். நீங்கள் பாபா சேவா பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் மாயா எப்படியாவது அவங்கள தன் பக்கம் இருக்கணும்னு நினைக்கும். எனவே எந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயும் அந்த சுத்தத்தாங்கிற விதியை நம்முடைய மனசை சுத்தப்படுத்தணும் யோகத்தின் மூலமாக. அதனால தான் எந்த காரியத்தை செஞ்சாலும் யோகா பண்ணிட்டு செய்யுங்க. கிளாஸ்க்கு வந்தால் யோகா பண்ணிட்டு, எதுக்காகனா சுத்தப்படுத்துறது. யோகா பண்ணுறோம் நம்முடைய புத்தியை வந்து சுத்தப்படுத்துகிறோம். அந்த சுத்தத்தா விதியை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வருவாங்க, கரெக்டாக வந்து வானியில் உட்காருவாங்க. வெளியில் அங்கங்கெல்லாம் வந்து வந்திருக்கோம் இல்லையா. புத்தி சுத்தமானால் தான் பாபாவுடைய வாணி பர்ஃபெக்டாக நம்முடைய புத்தியில் நல்ல வேலை செய்யும், நல்ல பதியும். அதனால் யோகா பண்ணிட்டு தான் வாணி கேட்கணும். அந்த பழக்கத்தை சென்ட்ரலில் நியமமே இருக்குது, அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். பாபா சொல்றார், பரிவார ரூபத்தில் சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஒரே ஒரு சுத்த சங்கல்பா பண்ணுங்க, வெற்றி. இந்த சுத்தத்தினுடைய விதி உங்களுடைய கோட்டையை மேலும் மேலும் பலமாக்கிவிடும். இந்த சுத்தத்தாவினுடைய விதி மூலமாக உங்களுடைய கோட்டை ஒன்றும் பலமாயிடுங்கிறார் பாபா. இன்றைக்கி ஸ்லோகன், யுக்தி யுக்த் வ யதார்த்த சேவாக்கா பிரத்யட்ச ஃபல் குஷிகை. யுக்தி யுக்த் மற்றும் சரியான சேவை, சரியான விதத்தில் சரியான விதிபூர்வமான சேவைக்கான பிரத்யட்ச பலன் என்ன? குஷி. நீங்கள் யுக்தியாக சேவா பண்ணுறீங்க, கரெக்டாக சேவா பண்ணுறீங்கன்னா அதனுடைய வெளிப்படை பலன், உடனடி பலன் என்ன? குஷி. யுக்தி யுக்தி யதார்த்த சேவைக்கான பிரத்யட்ச பலன் குஷி. இன்னைக்கு அவ்வக்த இஷாரா, सत्यता और सभ्यता रूपी कल्चर को अपनावो. இன்னைக்கு பாபா அவ்வக்த இஷாரான்னு சொல்ல, சத்தியத்தா சபியத்தானா அந்த சங்கமிக
சங்கமயுகத்தினுடைய நியமங்கள் மரியாதைகள், பண்பாடு நாகரிகம்னு கூட சொல்லலாம். சத்தியத்தா மற்றும் அந்த சபியத்தா இந்த கல்ச்சரை தன்னுடையதாக்குங்க. சங்கமயுகத்தினுடைய கல்ச்சர் என்ன, சத்தியத்தா என்ன, சபியத்தா என்ன, அதை தன்னுடையதாக்குங்கள். பிராமண வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் நம்பர் கல்ச்சர், முதல் நம்பர் கல்ச்சர். பிராமண வாழ்க்கையினால அதில் என்ன இருக்கணும், சத்தியத்தா இருக்கணும், மரியாதை பூர்வமான விதி இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய முகத்துலேயும் நடத்தையிலையும் இவங்க பிராமண கல்ச்சர் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும். உங்களுடைய முகமே சொல்லணும், இவங்க பிராமண குழந்தை, இவங்க பகவானுடைய குழந்தை. அந்த கல்ச்சர் வெளிப்படணும். ஒவ்வொரு பிராமண அந்த சிரிப்பில் உங்களுடைய அந்த வளர்ந்த முகம், அந்த சிரித்த முகம் மற்றவங்களை நம்முடைய தொடர்பில் கொண்டு வரணும். யார் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய கல்ச்சரை விடாதீங்க, ஒருபோதும் விடாதீங்க. எப்போ நீங்கள் உங்களுடைய கல்ச்சர் படி நடக்கிறீங்க, உங்களுடைய நாகரிக பண்பாட்டின்படி நடக்கிறீங்க சங்கமயுகத்தில், அப்போ பாபாவை பிரத்யட்சப்படுத்துவதற்கு நிமித்தமாகி விடுவீர்கள். அதான் பாபா சொல்ல, உங்களுடைய முகம் நடத்த மற்றவங்களுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ பாபா சங்கமயுகத்தில் என்ன நமக்கு கல்ச்சர் கொடுத்துருக்காரோ அதை நாம் சகஜமாக ஈஸியாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். என்ன பாபா அடிக்கடி சொல்லுவார், தர்த்தி பரியே தர்மன சோடியே, பூமியில் வசிக்கும் தேவதைகளே உங்களுடைய தர்மத்தை விடாதீங்க. அப்போ சங்கமயுகத்தில் பாபா எனக்கு என்ன தர்மம் கொடுத்துருக்காரு, என்ன கல்ச்சர் கொடுத்துருக்காரு, உயிரே போனாலும் அதை நான் விட மாட்டேன். அப்படி யார் கல்ச்சர் படி நடக்கிறாங்க அவங்க தான் பாபா பிரத்யட்சப்படுத்த முடியும். அவங்க தான் சங்கமயுகத்தில் சதா சந்தோஷமாக இருக்க முடியும். அச்சா, பாபா இன்னைக்கு முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாரு, பிரீத்து புத்தி விப்ரீத்து புத்தி, இந்த ரெண்டும் இல்லற மார்க்கத்தினுடைய வார்த்தை அப்படிங்கிறார் பாபா. அன்பான குடும்பம் சொல்லுவாங்களே, குடும்பம்னா எப்படி இருக்கணும், அன்பு இருக்கணும், அன்பை கொடுக்கணும். குடும்பம் அப்படின்னாக்கா கூடி இன்பம். அப்படின்னா இன்பம் எப்போ கிடைக்கும், அன்பு இருந்தால் தானே இன்பம் கிடைக்கும். அன்பு உள்ளவங்க தானே இன்பம் கொடுப்பாங்க. அதனால் இந்த அன்பு என்ற வார்த்தை பிரீத்து, அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் விபரீத்து, இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா இல்லற மார்க்கத்தினுடைய வார்த்தை. இப்போ உங்களுடைய புத்தி பாபாவுடைய குடும்பம், நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், எல்லாருக்குமே சுகம் கொடுக்கக்கூடிய, இன்பம் கொடுக்கக்கூடிய குடும்பம். அதனால் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய குடும்பம் அன்பான புத்தியுடைய குடும்பம். குழந்தைகள், நீங்கள் நிரந்தரமாக பாபாவுடைய நினைவில் இருக்கணும். நினைவு யாத்திரைன்னு சொல்லலாம், அன்பு யாத்திரைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய நினைவுக்கு யாத்திரைக்கு ஆதாரம் எதுனா அன்பு அப்படிங்கிறார் பாபா. அன்பின் ஆதாரத்தில் தான் பாபாவை நம்ம நினைக்கிறோம். அன்பின் ஆதாரத்தில் தான் சங்கமிக பிராமண வாழ்க்கையே அன்புங்கிற ரத்தம் தான். ஒவ்வொரு நாடி நரம்புலையும் ரத்தம் ஒழுங்காக ஓடினா தான் ஆரோக்கியமான வாழ்க்கை. அதே போல் பாபாவுடைய அன்பு, ஆன்மீக அன்பு, ஆழமான அன்பு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு இரத்த ஓட்டம். அதனால் அதை ஒருபோதும் நிப்பாட்டிடக்கூடாது, ஒருபோதும் அது குறைஞ்சிடக்கூடாது. குறைஞ்சாலும் ஆரோக்கிய வாழ்க்கை கிடையாது, ரத்த ஓட்டம் குறைஞ்சாலும் ஆரோக்கிய வாழ்க்கை கிடையாது, ரத்த ஓட்டம் நின்னாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை. சீராக இருக்கணும். அதுபோல் பாபாவுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கணும், சீராக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை, மற்றவர்களுக்கு ஒரு இன்டியூஷன், தூண்டுதல் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமையும். அச்சா, ஓம் சாந்தி. हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला, हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। सोचो भला करो भला, सोचो भला करो भला।
किसको प्यारे हुआ भले का भला, दोष न देना किसको प्यारे हुआ भले का भला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने वैसा इसको पाया। सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने वैसा इसको पाया। सागर मंथन करके मन का अमृत है निकला। सागर मंथन करके मन का अमृत है निकला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव संभालो। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव